தமிழகம் நேயர்களுக்கு அன்புடன் நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசுகிறோம். சார், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறப்போ விக்கிரவாண்டியில் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு செய்தியாளருக்கு கேட்குறாங்க. இரட்டை இலை இல்லாததுனால இரட்டை இலையை கொண்ட மாங்கனிக்கு ஓட்டு போடுவாங்க தொண்டர்கள் அப்படின்றாரு. அதிமுக தொண்டர்கள் பாமக ஆதரிப்பாங்களா? அதிமுக தொண்டர்கள் பாமக ஆதரிக்காருன்னா ஓபிஎஸும் டிடிவியும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. கூட்டணி இதில் கலந்துக்கிட்டாங்க. தெளிவாக அவங்க போட்டுட்ருக்குறாங்க. அங்கே பொறுத்த அளவில் போலரைசேஷன் தான் வரும். போலரைசேஷன் வரும்போது இன்றைக்கி ஓப்பன் ஆட்டே ரெட்டலை ஆதரிக்கிறதுக்கு ஓபிஎஸ் சொல்லிட்டார். ஓபிஎஸ்க்கு ஆதரவான வாக்காளர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ போலரைசேஷனும் வரும்போது அங்கே ராமதாஸ் அதிக ஓட்டு எடுத்தால் அதில் வந்து எடப்பாடி சொந்தம் கொண்டாட முடியாது. எடப்பாடிக்கும் ராமதாஸுக்கும் சம்பந்தமே இல்லை. எடப்பாடி வந்து அணியில் பிரேமலதா அம்மையார் இருக்காங்க. பிரேமலதா அம்மையார் ஒரு ஜாதிக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு ஆணித்தரமாக சொன்னவங்க. தமிழ் மண்ணிலே ஒரு ஜாதிக்குன்னு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைமை பிரேமலதா அம்மையார் தலைமை. அந்த தலைமை எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறாங்க. ராமதாஸ் 10.5 தேவைன்னு களங்காணக்கூடியவர். ஸோ ராமதாஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறாரு. அந்த வேட்பாளர் அண்ணாமலை அறிவிக்கிறாரு. அந்த வேட்பாளருக்கு அண்ணாமலை மாம்பழத்தோட பலரும் வயிறறிஞ்சு ஐயோ ஐயோ வாயால் வைத்தால் அடிக்கக்கூடிய அளவுக்கு பொறாமையால் வயிறறியக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையும் அன்புமணி ராமதாஸும் மாம்பழத்தை வச்சுக்கிட்டு விக்கிரவாண்டி தெருக்களில் மக்கள் மத்தியில் வாக்கு கேட்குறாங்க. அந்த அணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் வந்து கிடைக்கிற ஓட்டில் தனக்கும் பங்கு இருக்குன்னு காட்டக்கூடிய அளவுக்கு ரெட்டையில் விடக்கூடிய மாம்பழத்துக்கு வாக்களிப்பாங்கன்னு ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி எதுவுமே சொல்லலை. நாளைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய மாம்பழம் எடுக்கக்கூடிய ஓட்டுக்கு எடப்பாடிக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது, 100க்கு 100 கிடையாது. ஆனால் அவர் சார்ந்த 4 பேர் வந்து நாங்கள் போட்டியிடாதனால தான் ஓட்டு வந்துன்னு அவங்க சொல்லுவாங்க. அதை அடிக்கிறதுக்கு தான் அண்ணாமலை வந்து அடிச்சிட்டாரு. போலரைசேஷன் நடக்கும். எங்கள் கன்னியாகுமரியில் 4% வாக்கு தான் கிடச்சி. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு 18% இருந்தது. அப்போ போலரைசேஷனில் எடப்பாடிக்கு அங்கே என்ன ரோல் இருக்குது? அவர் கண்ட்ரோலில் அந்த ஓட்டு இல்லை. ஸோ இந்த வாக்குகள் வந்து பாமகவுக்கு அதிகம் போலரைசேஷனில் கிடச்சிதுன்னா அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு பங்களிப்பு இல்லை. அவர் கிளைம் பண்ண முடியாது. அவர் களத்தை விட்டு ஓடிட்டார். எடப்பாடி இருந்தே பாமக 2வது வந்து இவர் 3வது பேருங்கிற அச்சத்தில் சிவி சண்முகம் என்ன பண்ணுவாரோங்கிற தயக்கத்தில் அவர் வந்து களத்தை விட்டு ஓடிட்டார். இதுதான் இவரோட மோசமான சூழ்நிலை இருக்குது. ஜெயலலிதா பாய்காட் பண்ணும்போது 37% வாக்கெடுத்திருந்தாங்க. இவங்களுக்கும் திமுக அணிக்கும் 5% தான் வித்தியாசம். இவங்களுக்கும் தேமுதிகவுக்கும் 27% வித்தியாசம். அதனால் அவங்க பாய்காட் பண்ணதுனால தேமுதிக வளர்ந்து மேலே வந்துருங்கிற சூழல் இல்லை. இவர் பாய்காட் பண்ணும்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் 5% தான் வித்தியாசம். அதுவும் இந்த இடம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வீக் லிங்க் பிஎம்கே பலகீனமான ஒரு லிங்க்கு. அது இப்போ ஸ்ட்ரெங்தன் ஆகுது. 10 தொகுதியில் ஒரு தொகுதியில் மட்டும் எடப்பாடி பழனிசாமியை 3வது தள்ளின பாமக இன்னைக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகுது. வன்னியர்கள் மத்தியில் பாமக இழந்த செல்வாக்க மீண்டும் எடுக்குது. நானே ஒரு வீடியோ போட்டேன். டாக்டர் ஐயாக்கிட்ட வன்னியர்கள் உறுதியாக இருக்கணும், வன்னியருக்கு உறுதியான தலைவர், அவரை விட்டுட்டிங்கன்னா மற்றவங்க அவங்கள பந்தாடிடுவாங்கன்னு சொல்லும்போது, இப்படியெல்லாம் ஒருத்தர் போடுறான்னு சொல்லும்போது தான் இது நடந்துருமோ, நம்ம 3வது பேருமோன்னு நம்ம வீடியோக்கள் எல்லாம் இந்த கருத்துருவாக்கம் இப்படி போகுதுன்னு தான் அவர் களத்தை விட்டு போயிட்டார். அப்போது நீங்கள் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் உங்களுக்கும் 5% தான் வித்தியாசம். 2009 உங்களுக்கும் தேமுதிகவுக்கும் வந்து 27% வித்தியாசம். உங்களுக்கும் திமுக அணிக்கும் 5% தான் வித்தியாசம். இப்போ உங்களுக்கும் திமுக அணிக்கும் 24% வித்தியாசம். அதுவும் ஸ்டாலினை முன்னிறுத்தி ஸ்டாலினுக்காக விழுந்த ஓட்டு. 19 மாதிரி ராகுலுக்கு விழுந்த ஓட்டு அல்ல. இதுவும் கருத்துக்கூடர்கள், உண்மையை மறைச்சிட்டு பேசக்கூடிய அறிவு நாணயம் மற்றவர்கள் புரிஞ்சுக்கிடணும். ஸ்டாலினை மையமாக வச்சு ஸ்டாலினுக்காக விழுந்த ஓட்டு. இதை எந்த ஒரு அரசியல் விமர்சனட்டானாலும் சரி, யாருக்கிட்டாலும் சரி, நேருக்கு நேர் நியூஸ் டிவிலையோ ஜெயா டிவிலையோ எந்த டிவியில் வேணாலும் நான் உட்காந்து வாத தயாராக இருக்கிறேன். பொய் புரட்டுகளை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பார்லிமெண்ட் வேறு, அசம்பிளி வேறு, ஆப்பிள் வேறு, ஆரஞ்சு வேறு, அது 100க்கு 100 உண்மை. ஆனால் இங்கே பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் இந்த களமே நடந்திருக்குது. அப்போ ஸ்டாலினுக்கும் அணிக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம் 24%. எப்படி இதை மேக்கப் பண்ண முடியும்? 23, 47, 24% வித்தியாசம். உங்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வித்தியாசம் 5%. அப்போ 2வது இடத்துக்கு தான் அங்கே போட்டி நடக்குது. களத்தை விட்டு ஓடுறதுனால தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பலகீனமான பாமகவே உங்களை விரட்டிட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பலகீனமான பாமகவே உங்களை விரட்டிட்டாங்க. அப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, தென் திருநெல்வேலி, ராமநாதபுரம் இடத்துலன்னா நீங்கள் எடுத்த எடுப்பிலே களம் வரும்போதே நீங்கள்
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ரொம்ப கீழெல்லாம் இருப்பீங்க. கோயம்புத்தூர், நீலகிரி, பொள்ளாச்சினாலும் அப்படி தானே இருப்பீங்க. தென் சென்னை, மத்திய சென்னைனாலும் அப்படி தானே இருப்பீங்க. நீங்கள் பெரிய அளவு தேசிய ஜனநாயக கூட்டணியை விட ஒரு 20% அதிகம் உள்ள இடத்துல ராமதாஸுக்கு வில் போர் முன்னாடி நிற்கலையே. ராமதாஸுக்கு வில் போர் முன்னாடி நிற்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி களத்தை விட்டு அகன்று விட்டார். இதுதான் உண்மை. ராமதாஸுக்கு வில் போர் முன்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ராமதாஸின் வில் போர் முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு விலகி ஓடி விட்டாருங்கிறதான் 100% உண்மை. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க, எந்த காலமும் அதிமுக புறக்கணிக்காது, கண்டஸ்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து 2009க்கு மேலே கண்டஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் திமுக அணிக்குள்ள வித்தியாசம் 5 தான். அவங்களுக்கும் 3வது வந்தவங்கள வித்தியாசம் 27. ஆனால் திமுக அணிக்கும் அதிமுக வித்தியாசம் இன்னைக்கு 24. 3வது வந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வித்தியாசம் 5. தேமுதிக அணி மாறினாலே தேசிய ஜனநாயக கூட்டணி 2வது இடம் வந்துங்கிற சூழ்நிலை இருக்குது. இப்படி பல சிக்கல்களுக்கு இடையில, பல நெருக்கடிக்கு இடையில எடப்பாடி பழனிசாமி சிக்கி தவிக்கிறாரு. ஆனால் என்ன வந்தாலும் வரமாட்டேன், என் கட்சியை பிடிச்சிட்டேன், கட்சியை நம்ம எனக்கு தான்னு நிற்கிறாரே தவிர அவர் அந்த கட்சியை வெற்றி பாதையை கொண்டு போகணும், தேர்தல் களத்தில் கண்டஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான கட்சியாக கொண்டு வரணுங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு இல்லை. அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் கிட்ட உள்ள நியாயத்தை மக்கள் உணர்றாங்க, டிடிவி கிட்ட உள்ள நியாயத்தை உணர்றாங்க. இது வந்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் அதிமுகவை இன்னும் பலகீனப்படுத்தும். அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி துரோகி, மோடி பக்கத்தில் நின்று அவர் துரோகம் பண்ணிட்டாரு வந்து அப்படின்றாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், நான் எடுக்கல, கட்சி எடுத்த முடிவு ஒரு காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி இல்லை, யார் நம்பிக்கை துரோகின்னு சீண்டுறாரு. துரோகி அது இதெல்லாம் வந்து அண்ணாமலை சொல்லிட்டாருங்கக்கா. நான் அந்த வார்த்தையை வந்து ஒன்று என்டார்ஸ் பண்ணி பேசக்கூடியவும் அல்ல. பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான். அதில் வந்து அவர் மோடி பக்கத்தில் இருந்தார், 330 சீட்டு வரனார். 3வது முறை மோடி பிரதமர்னார். அண்ணாமலை மோடி செல்வாக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் தேராது, ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது, அதனால் 12 சீட்டு கேட்டார். இவர் 6 சீட்டு சொன்னார். 12-6க்குள்ள பிரச்சனை தான். இன்றைக்கி என்டிஏ கூட்டணி வந்து 18% வந்துட்டார். இவர் 23% வந்துட்டாங்க. இந்த 2 பேருக்குமே சீட்டு பங்கு வைங்க பலத்தின் அடிப்படையில் கூட்டணி நடக்காது, இவர் தலைமையில் தேராது என்றாலும் அவங்களுக்கு 18ன்னா இவருக்கு 23, இவருக்கும் பிரேமலதா அம்மையார், புதிய தமிழகம் இவங்களுக்கு 23 சீட்டுன்னா அவங்க 18 சீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ இதை வந்து 28-13ன்னா 41 சீட்டுக்கு 18 சீட்டு, ஒரு 214க்குன்னா அது வந்து எவ்வளோ அளவுக்கு வரும், 18, ஒரு 90 சீட்டு வர தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஒரு கொடுத்தாதான் கூட்டணி வருங்கிற அளவுக்கு இன்னைக்கு பலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வந்துட்டாங்க. தேமுதிக இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆளுக்கு 117 தான். அந்த அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துட்டாங்க. நீங்கள் அவங்க வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு 6 சீட்டுக்கு மேலே கிடையாது. நீங்கள் அவங்க சரியான அணியை கட்டமைச்சு அந்த அணியை கோகரண்டாக கொண்டு போய் வளர்ந்து போய் நிற்கிறாரு. இன்னும் அவர் வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. என்டிஏ கேண்டிடேட்டுக்கு முன்னாடி கண்டஸ்ட் பண்ண முடியாமல் நீங்கள் ஓடிட்டீங்க. உங்களுக்கும் என்டிஏக்கும் வந்து 5% வித்தியாசம். அந்த வித்தியாசத்திலே வீக்லிங்கான 9 தொகுதியில் நீங்கள் 3வது வந்து தருமபுரியில் மட்டும் 9 தொகுதியில் பாமக 3வது அனுப்பி தருமபுரியில் மட்டும் நீங்கள் 3வது வந்த அந்த பாமக கிட்டேயே நீங்கள் வந்து பரிதாபமாக களத்துக்குள்ளே நிற்கமாக ஓடிட்டீங்கன்னா எடப்பாடிக்கு நிலைமை 2வது இடத்துக்குள்ள போட்டியில் எடப்பாடி கீழே போயிட்டுருக்கிறாரு, அண்ணாமலை மேலே போயிட்டுருக்கிறாரு. பாமக கேண்டிடேட்டே அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணார். இது தமிழ் மண்ணில் கிறிஸ்தவ முஸ்லீம்கள்லாம் இப்படி பாஜக வருதுன்னு ரவீந்திரன் துரைசாமி பேசுகிறானேன்னு என் மேலே கோவப்படுவாங்க. பல ரூபத்தில் என்ன நக்கல் அடிப்பாங்க, நையாண்டி பண்ணுவாங்க, ட்ரால் பண்ணுவாங்க. சோதரர்களே நான் சொல்கிறது உண்மை. அதே மாதிரி எடப்பாடிக்கு ஆட்களும் இதை தாங்க மாட்டாங்க. 5% தான் 2 அணிக்கும் உள்ள வித்தியாசம். மொதல் அணிக்கும் 2 அணிக்குள்ள வித்தியாசம் 24%. 2வது இடத்துக்கு அண்ணாமலை ஏறி வாராரு. அதுக்கு டாக்டர் ராமதாஸும் துணை நிற்கிறாரு. ஸோ அரசியல் களம் எப்படி வருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடி பிடிவாதத்தால் பலகீனம் அடைஞ்சு வரார். நிறைய விஷயங்களை போயிட்டு வந்தீங்க. நன்றி.